புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது. சாந்தியும் சலவாத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவத்தை பார்க்க போகிறோம். ஒரு முறை இப்ராஹிம் இப்னு அத்ஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கடல் பயணம் செய்கிறாங்க. அவங்க ஒரு மிகப்பெரிய இறைநேசராக இருந்தவங்க. அவங்க ஒரு பெரிய அரசராக இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில் அவங்களுடைய அரசாட்சியெல்லாம் விட்டுட்டு அல்லாஹ்வுக்காக சேவை செய்கிறக்காக அவங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்கள பற்றி நம்மளுடைய வீடியோஸில் நிறையா இருக்குது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இறைநேசர்களை பற்றி நம்ம பேச இருக்கோம். அந்த கடல் பயணத்தில் நடுக்கடலில் அந்த கப்பல் போயிட்டுருக்கு. அப்போ ஒரு பயங்கரமான ஒரு புயல் காற்றும் கடல் கொந்தளிப்பும் ஏற்படுது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவ்வளோதான், இதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து உயிரோடு நம்ம திரும்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கூச்சலிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு மனிதர் ஓடி வராரு. யாரும் பயப்படாதீங்க, இங்கே நம்ம கூட யார் இருக்கா, இறை நேசரான இப்ராஹிம் இப்னு அத்ஹம் இருக்கிறார், அதனால் பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு அவங்க ஒரு அறையில் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்கள எழுப்புறாங்க. இறைநேசர் அவர்களே சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க, வெளியே கூட்டிகிட்டு வராங்க. கடல் கொந்தளிக்குது, நீங்கள் தான் அல்லாட்ட துவா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயப்படுறாங்க. அப்போ இப்ராஹிம் இப்னு அத்ஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எந்த ஒரு பதற்றமும் இல்லை. அவங்க சர்வ சாதாரணமாக அவங்க வராங்க. இதுதான் இறைநேசர்களுடைய பண்பு. அவங்க வாழ்க்கையில் எந்த சோதனை வந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, அவங்க பதட்டப்படுறது, அவங்க அதோட ஈமானை பலகீனம் அடைகிறது, அந்த மாதிரியான தன்மைகள் இறைநேசர்கள் இடத்துல இருக்காது. அவங்க சமநிலையாக இருப்பாங்க எப்பயுமே. அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மூமின்களுக்கும் காஃபிர்களுக்கும் உள்ள வித்தியாசம். மூமின்கள் ஒரு சிறிய செடி மாதிரி, ஒரு சின்ன புல். காஃபிர்கள் ஒரு பெரிய மரம் மாதிரி இருப்பாங்க. ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு காற்று வந்தால் இந்த சின்ன செடி என்ன ஆகும், இந்த பக்கமும் அந்த பக்கமும் சாயும். ஆனால் வேரோடு அது கலண்டு வராது. ஆனால் அந்த பெரிய மரமானது வேரோடு அப்படியே விழுந்துடும். அந்த மாதிரி தான் அவங்களுடைய வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் வந்தால் அவங்க உயிரையே போக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. காஃபிர்கள், தற்கொலை செய்யக்கூடியவங்க, இந்த மாதிரி இருக்கிறாங்க. நல்லா பாதுகாப்பானாக. இறைநேசர்கள் எந்த சூழ்நிலையிலும் அல்லாஹ்வை மட்டுமே சார்ந்து இருப்பவர்கள். அப்போ தான் இப்ராஹிம் இப்னு அத்ஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, கடலை பார்த்துட்டு சொல்கிறாங்க, வானத்தை நோக்கி, யா அல்லாஹ், இதுவரையில் உன்னுடைய கம்பீரத்தையும் உன்னுடைய ஜலாலத்தையும் பார்த்து விட்டோம், இப்பொழுது உன்னுடைய கருணையையும் அன்பையும் காட்டி யா அல்லாஹ்னு சொல்கிறாங்க. உடனடியாக அந்த கடல் பார்த்திங்கன்னா சர்வசாதாரணமாக முதல்ல இருந்த நிலைமைக்கே வந்துடுது. உறுதியான ஈமானையும் இறை நேசத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.